வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் யாரோடு யாரோ நாவல் பகுதி 4 முதல் 6 முடிய. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். தோட்டம் வீட்டில் ராஜாவின் அப்பா மிகவும் கோபமாக தன் அறையில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி நின்றிருந்தார். ரஞ்சித்தும் அம்மாவும் அவர் அருகில் வந்து நின்றனர். அப்பா என்று அழைத்தான் ரஞ்சித். அப்பா கோபமாக ரஞ்சித்தை திரும்பி பார்த்தார். ஏன் ரஞ்சித் என்னோட மானத்தை இப்படி வாங்கின? உனக்கு ரஞ்சிதாவை தான் பிடிச்சிருக்குன்னா அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. உங்கள் கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பேனே என்று கோபமாக கேட்டார். நான் ரஞ்சிதாவை காதலிச்சாதானே அப்படி சொல்ல முடியும். உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் மாமா சொன்னதால் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணேன் என்றான் ரஞ்சித். ரோஜாவுக்கு என்னடா குறை? அவள் 10வது ஃபெயில், அவ்வளோதானே. அதுக்காகவா நீ இப்படி என்ன அவமானப்படுத்தின என்று கோபமாக கேட்டார். இதோ இந்த போட்டோவை காட்டி இந்த பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா யார் கட்டிப்பா என்று கோபமாக தன் கையில் இருந்த போட்டோ கவரை நீட்டினான் ரஞ்சித். அப்பா அந்த கவரை வாங்கி போட்டோவை எடுத்து பார்த்து அதிர்ந்தார். டேய், இது யாருடா என்று கேட்டார். இந்த போட்டோவை தான் நீங்க கொண்டு வந்து பொண்ணு போட்டோன்னு கொடுத்தீங்க என்று அம்மா கோபமாக கூறினார். அப்பா பேச்சு மூச்சில்லாமல் ஏதோ யோசனையோடு சிலை போல் நின்றார். இந்த பொண்ணுன்னு நினச்சிதான் நீ போய் ரஞ்சிதாவை கட்டிக்கிட்ட. ஆனால் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சே ராஜா என்னோட மானத்தை காப்பாற்ற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், அப்படிதானே என்று அவர் கேட்க இருவரும் மௌனமாக நின்றனர். அப்பா உடனே ஃபோனை எடுத்து ராஜாவை அழைத்தார். ஆனால் அவன் ஃபோனை எடுக்கவில்லை. ராஜாவிடம் வசமாக மாட்டிய ரோஜாவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அந்த கண்களுக்கு தான் எவ்வளவு பெரிய காந்த சக்தி! ராஜாவை அந்த கண்கள் ஈர்த்தது. ராம் ஏன் ராஜா வந்ததை கூறவில்லை என்ற எண்ணத்தோடு ரோஜா ராமை பார்த்தாள். ராஜா அப்போதுதான் அவன் வாயை மூடியிருந்த தன் கையை விலக்கினான். ராம் பரிதாபமாக ரோஜாவை பார்த்தான். ராஜா மார்புக்கு குறுகே கைகளை கட்டியவாறு ஆழமாக ரோஜாவை பார்த்தான். அவனது பார்வை தன் இதயம் வரை பாய்ந்து செல்வது போல் உணர்ந்தாள் ரோஜா. அவன் பார்வையை எதிர்கொள்ளும் சக்தி அவளிடம் இல்லை. அவள் சட்டென்று தலை கவிழ்ந்தாள். பேய்னு சொன்னதும் பயந்து ஓடுற கோழன்னு என்ன நினைச்சீங்களா என்று மெல்லிய புன்னகையுடன் கேட்டான் ராஜா. இப்படி கையும் களவுமாக மாட்டிக்கொள்வோம் என்று கனவிலும் எண்ணவில்லை ரோஜா. கடவுள் யார் உருவிலாவது வந்து தன்னை காப்பாற்ற மாட்டாரா என்று தவித்தாள். 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டபடி ரோஜாவின் அப்பா அங்கு வந்தார். ரோஜாவிற்கு அப்போதுதான் உயிரை வந்தது. இல்லை அங்கிள், சும்மா காத்து வாங்கிட்டு நிற்கிறோம் என்றான் ராஜா. சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று அப்பா அழைக்க ரோஜா சட்டென்று அப்பாவின் அருகில் வந்து பாதுகாப்பாக நின்று கொண்டாள். அது எந்த விதத்திலும் பாதுகாப்பாகாது என்று ரோஜா நன்கு அறிவாள். ஆனாலும் ஒரு சிறு பிள்ளைத்தனம். ஆனால் ராஜா அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்தான். உணவு மேஜையின் முன் அனைவரும் அமர ரோஜா மிகவும் சாமர்த்தியமாக பரிமாற அம்மாவிற்கு உதவுவது போல் ராஜாவின் அருகில் அமராமல் நழுவிக்கொண்டாள். அது ராஜாவிற்கு நன்றாகவே புரிந்தது. உணவு முடிந்து ரோஜாவின் அப்பாவுடன் ராஜா பேசி கொண்டிருந்தான். என்னங்க இது, ராஜாவுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும், போய் தூங்க சொல்லுங்க என்று ரோஜாவின் அம்மா ஜோதி கூறினார். சரிப்பா, நீ போய் தூங்கு என்று ரோஜாவின் அப்பா கூற ராஜா எழுந்து அறைக்கு வந்தான். அறைக்குள் ரோஜாவை எதிர்பார்த்தான். ஆனால் அறைக்குள் அவள் இருக்கவில்லை. அவனுக்கு அது ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அவன் படுக்கையில் அமர்ந்தான். அப்போதுதான் தன் செல் படுக்கையில் இருப்பதை கவனித்தான். அதை எடுத்து பார்க்க அப்பாவின் மிஸ்கால் 3 இருந்தது. அவன் யோசனையுடன் ஃபோனை எடுத்து அப்பாவிற்கு அழைத்தான். அப்பா சட்டென்று ஃபோனை எடுத்தார்.
ராஜா ரோஜா பக்கத்தில் இருக்காளா என்று கேட்டார். இல்லப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றான் ராஜா. நீ எந்த தைரியத்தில் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ராஜா என்று கேட்டார் அப்பா. ஃபோட்டோ மாறிப்போன விஷயம் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது என்று ராஜாவிற்கு புரிந்தது. நீங்க அவமானப்படுறத பார்க்குற தைரியம் இல்லாம தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்றான். அப்பா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். சரிப்பா, ஃபோட்டோ எப்படி மாறிப்போச்சுன்னு கேட்டியா என்று கேட்டார். ஃபோட்டோ கவரை தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டாங்க, அது தெரியாமல் நடந்த ஒரு தப்புப்பா என்றான். சரிதான், நானும் கவரை பிரித்து பார்க்கல, நீங்களும் இதுவா பொண்ணுன்னு ஃபோட்டோவை என்கிட்ட காட்டி கேட்கவும் இல்லை. சரி ராஜா, நாங்கள் காலையில் அங்கே வரோம், ஃபோனை வைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை துண்டித்தார் அப்பா. ராஜாவின் கண்களை உறக்கம் தழுவியது. அப்போது அறைக்கதவை திறந்து கொண்டு ரோஜா அறைக்குள் நுழைந்தாள். சட்டென்று அவன் கண்களை விட்டு உறக்கம் வெகு தூரம் ஓடியது. அறைக்குள் வந்த ரோஜா சற்று பயந்தபடி சுவரோடு சாய்ந்து நின்றாள். என்ன ஆச்சு ரோஜா என்று உரிமையோடு அழைத்தான் ராஜா. காலையில பார்த்த வீரமங்கை இல்லையே இப்ப என் முன்னாடி நிற்கிறது என்று குறும்பாக கேட்டபடி எழுந்து ரோஜாவின் அருகில் வந்தான். தன்னிடம் இருக்கும் பயத்தை முதலில் அவளிடமிருந்து போக்க வேண்டும் என்பதுதான் அவனது லட்சியம். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீயும் எதுவும் சொல்ல வேண்டாம், வா வந்து உட்காரு, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடி அவளது கையை பிடித்தான். அவள் கை அனலாக கொதித்தது. அவள் உடல் நடுங்குவதைக் கண்டு அதிர்ந்தான் ராஜா. ஏய், என்ன ஆச்சு ரோஜா, இப்படி காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது என்று ராஜா கூறும்போதே அவள் கண்களில் ஏதோ பயம் தெரிவதை கண்டான். ரோஜா, எதுக்காக என்ன பார்த்து இப்படி பயப்படுற என்று அவன் கூறும்போதே அவள் மயங்கி கீழே சரிந்தாள். ராஜா சட்டென்று கீழே விழாமல் அவளை தாங்கி தடுத்தான். அவள் முழு மயக்கத்தில் ஆண்டிருந்தாள். ராஜாவிற்கு என்ன செய்வதென்று எதுவும் விளங்கவில்லை. அவள் உடல் நெருப்பாக குதித்தது. ராஜா ரோஜாவை அப்படியே தூக்கி வந்து படுக்கையில் படுக்க வைத்தான். யாரையாவது அழைக்கலாமா வேண்டாமா என்று அவன் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. கடைசியில் யாரையும் அழைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான். தன் கைக்குட்டையை நனைத்து அவள் நெற்றியில் வைத்தான். கைக்குட்டை காயும் போது அதில் நீரை தொட்டு தொட்டு வைத்தான். சிறிது நேரத்தில் அவளது காய்ச்சல் குறைந்தது. அவள் மெல்ல கண் விழித்தாள். சட்டென்று எழ முயன்ற அவளை தடுத்தான் ராஜா. இல்லை, வேண்டாம் ரோஜா, படுத்துக்கோ, நல்லா ரெஸ்டடு என்று கூறியபடி அவள் நெற்றியில் இருந்த கைக்குட்டையை மாற்றினான். பின் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் இப்போது இல்லை. அவள் கண்கள் மெல்ல மூடி உறங்கினாள். படுக்கையின் ஒரு ஓரத்தில் ராஜா படுத்து கொண்டான். ராஜாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன்னை பார்த்து பயந்ததால் தான் ரோஜாவிற்கு காய்ச்சல் வந்தது என்று எண்ணிய போது வருத்தம் இன்னும் அதிகமானது. ஏதேதோ யோசித்தபடி அப்படியே உறங்கி போனான். ஏதோ சலசலவென சத்தம் கேட்டு கண் விழித்தான் ராஜா. எதிரே ஒரு அழகு சிலை என தன் கை வளையலை குலுக்கியபடி கையில் டீ கோப்பையுடன் நின்றிருந்தாள் ரோஜா. 8 மணி ஆயிடுச்சு என்று கூறியபடி டீ கோப்பையை நீட்டினாள். சட்டென்று படுக்கையில் எழுந்து அமர்ந்தான் ராஜா. டீ கோப்பையை அவள் கையிலிருந்து வாங்கினான். காய்ச்சல் எப்படி இருக்கு ரோஜா என்று கேட்டான். அவன் ரோஜா என்று அழைக்கும்போதுதான் தன் பெயர் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. இல்லை, இப்ப காய்ச்சல் இல்லை என்று அவனது முகத்தை பாராமல் கூறினாள் ரோஜா. நான் புலி சிங்கம் எல்லாம் கிடையாது ரோஜா, உன்னை அடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்து எதுக்காக தேவையில்லாமல் பயப்படுற? என்ன நீ ஒரு ஃப்ரெண்டா பாரு என்றான். ரோஜா பதில் எதுவும் கூறவில்லை. என்ன பதிலியே காணோம் என்று கேட்டான். அதற்கும் எந்த பதிலும் இல்லை. அவளது கையை பிடித்து வா இங்கே உட்காரு என்று கூற அவள் உடல் நடுங்குவதை உணர்ந்தான். அவன் சட்டென்று அவள் கையை விடுவித்தான். அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நான் கீழே போறேன் என்று கூறிவிட்டு சட்டென்று அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். ராஜாவின் செல் ஒலிக்க அவன் டிஸ்பிளேயை பார்த்தான்.
அப்பாவிடமிருந்து ஃபோன். ஹலோ அப்பா, சொல்லுங்க என்றான். ராஜா, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க, நாம் 9 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடலாம் என்றார். சரிப்பா என்று கூறிவிட்டு படபடவென்று தயாராக துவங்கினான். 9 மணி ஆன போது ரோஜாவின் வீட்டாரிடம் விடை பெற்று அனைவரும் கிளம்பினர். ரோஜா அப்பா அம்மா தம்பியை கட்டி அணைத்து அழுதாள். அவர்களின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்து வழிந்தது. ராஜாவின் அம்மா ரோஜாவை அழைத்து கொண்டு வந்து காரில் அமர்த்தினார். அவள் அழுதபடியே இருக்க அவளை சமாதானம் செய்து அவள் அருகில் ஏறி அமர்ந்தார். ராஜா தன் நண்பர்களுடன் தன் காரில் ஏறிக்கொண்டான். அனைவரும் விடை பெற்று புறப்பட்டனர். ராஜாவின் குடும்பம் சென்னையை அடைந்த போது இரவு 10 மணி ஆனது. ராஜா ரோஜாவை தன் அறைக்கு அழைத்து வந்தான். ரோஜாவின் முகம் அப்போதும் வாடிதான் இருந்தது. அறைக்குள் வந்ததும் ரோஜா மிகவும் தயங்கியபடி நின்றாள். அதை கவனித்த ராஜா, ரோஜா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு படுத்துக்கோ, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். ரோஜா குளித்து உடை மாற்றிய பின் படுத்து கொண்டாள். ஆனால் உறக்கம் வரவில்லை. தான் எவ்வளவு தடுத்தும் தன் திருமணம் நடந்து விட்டதை எண்ணிய போது அவள் உடல் நடுங்கியது. எத்தனை நாள் இந்த வீட்டில் தன்னால் தாக்குப்பிடிக்க இயலும் என்று எண்ணிய போது பயத்தில் அவள் உடல் சில்லிட்டது. ராஜாவிடம் தன் நிலையை எடுத்து கூறிவிட்டு தன்னை தன் வீட்டில் விட்டுவிடுமாறு கூறலாமா வேண்டாமா என்று பலவித சிந்தனையுடன் மெல்ல உறங்கி போனாள். காலை கண் விழித்த போது ராஜா எங்கோ செல்ல உடை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் நிற்பதை கண்டாள். சட்டென்று படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். குட் மார்னிங் ரோஜா என்று கண்ணாடியில் பார்த்து தன்னை சரி செய்தவாறு கூறினான். சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய கண்ணாடியில் தான் தெரிகிறோம். தன்னை கண்டுதான் ராஜா குட் மார்னிங் கூறுகிறான் என்பதை உணர்ந்தாள் ரோஜா. குட் மார்னிங் என்று பதிலளித்தாள். அவன் அவள் அருகில் வந்தான். நான் வேலை விஷயமா வெளியே போகிறேன், சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு, நீ தயாராயிரு என்று கூறிவிட்டு அவன் அறையை விட்டு சென்றான். ரோஜா சிறிது நேரத்தில் மாடி இறங்கி கீழே வந்தாள். அனைவரிடமும் கலகலப்பாக பேசி பழகினாள். சமையலறையில் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தாள். வேலைக்கு பணிப்பெண்கள் இருந்தாலும் சமையலை ராஜாவின் அம்மாதான் பார்த்து கொண்டார். மாலை ரோஜா, ரஞ்சிதா, ரஞ்சித்தும் தயாரான பின் தான் ராஜா வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். சட்டென்று அவனும் தயாரானான். சிறிது நேரத்தில் உறவினர்களும் நண்பர்களும் வர துவங்கி இருந்தனர். வீட்டு வாசலில் இருந்த புல்வெளியில் அனைவரும் கூடியிருந்தனர். ராஜா ரஞ்சித்தின் திருமணத்தை பற்றி உறவினர்களின் கேள்விக்கு ராஜாவின் அப்பா பதிலளித்து சமாளித்தார். அனைவரும் மணமக்களை வாழ்த்தி விருந்துண்டு பிரிந்தனர். ரோஜா தன் மனதில் திடமான ஒரு முடிவை எடுத்திருந்தாள். விருந்து முடிந்தும் ராஜாவின் நண்பர்கள் ராஜாவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ரோஜா அறையில் ராஜாவிற்காக காத்திருந்தாள். ராஜா நண்பர்களை வழி அனுப்பிவிட்டு கடிகாரத்தை பார்த்தான். மணி 12 காட்டியது. ரோஜா உறங்கி இருப்பாள் என்ற எண்ணத்தோடு அறைக்கு வந்தான். ஆனால் ரோஜா அறைக்குள் அமைதியின்றி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். ராஜா ஆச்சரியமாக அவளை பார்த்தான். ராஜாவை கண்டதும் அவள் படுக்கையில் சென்று அமர்ந்தாள். ராஜா அவள் அருகில் வந்தான். என்ன ஆச்சு ரோஜா, ரொம்ப டென்ஷனாக இருக்க என்று கேட்டான். ஆமாம், நீங்கள் என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறீங்களா என்று கேட்டாள். ஏன் என்று சட்டென்று கேட்டான் ராஜா. என்னால் உங்கள் கூட வாழ முடியாது. எதனால் என்னோட வாழ முடியாது? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்னால் உங்கள் கூட இல்லை, யாரோடையும் வாழ முடியாது. அதுதான் ஏன்னு கேட்டேன். எனக்கு ஆண்கள்னால் ரொம்ப பயம். என்னால் உங்களோட சகஜமாக பழக முடியாது. நீங்கள் பக்கத்தில் வந்தாலே என்னோட மனசில் பயம் தலை தூக்கும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. இந்த பிரச்சனையை அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலை. அதனால தான் நானே என்னோட கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க என்று வருத்தமாக கூறினாள்.
ராஜா அவள் அருகில் அமர்ந்தான். இப்போதும் அவள் உடல் நடுங்குவதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவள் கையை மெல்ல பற்றினான். இங்க பாரு ரோஜா, உன்னை திரும்ப கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வ? உனக்கு ஆண்கள் மேலே பயம் இல்லை அப்படின்னா உங்க அப்பா தம்பிக்கிட்ட உன்னால பாசம் காட்ட முடியாது. நீ செக்ஸை தான் பயப்படுற. எதனால உனக்கு இந்த பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மிகவும் பரிவுடனும் பாசத்துடனும் கேட்டான். தெரியாது என்று கூறினாள் ரோஜா. அது பொய். என்கிட்ட சொல்ல தயக்கமாக இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு நாம் ஒரு டாக்டர் போய் பார்க்கலாம். அவர் உனக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. உன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவள் கண்களில் பயம் அதிகரிப்பதை கண்டான். இல்லை, நான் டாக்டர்கிட்ட எல்லாம் வரல. என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுங்க, அது போதும் என்று அவள் உறுதியாக கூறினாள். அவளை விட்டு பிடிப்பது தான் நல்லது என்று அவனுக்கு தோன்றியது. சரி, நீ டாக்டர்கிட்ட எல்லாம் வர வேண்டாம். ஆனால் இப்போ உடனே உன்னை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட முடியாது. கொஞ்ச நாள் போகட்டும். நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நீ ரொம்ப தைரியமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசலாம், பழகலாம். சரி, நீ இப்போ படுத்துக்கோ என்று கூறிவிட்டு அவன் உடை மாற்றி படுக்கையில் வந்து படுத்தான். சட்டென்று அவன் உறங்கியும் போனான். யாரோ பயங்கரமாக அலறும் சத்தம் கேட்டு சட்டென்று கண் விழித்தான் ராஜா. தன் அருகில் படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த ரோஜாதான் பயங்கரமாக அலறிக்கொண்டிருந்தாள். அவளை விடு, அவளை விடு, அவளை விடுடா என்று பயங்கரமாக அலறினாள், அழுதாள். இதற்கிடையில் ராஜா ரோஜா ரோஜா என்று அவளை பிடித்து உலுக்கினான். ரோஜா ஐயோ என்று அலறியபடி சட்டென்று விழித்து கொண்டாள். தன்னை உலுக்கியபடி தன் அருகில் இருக்கும் ராஜாவை கண்டு அதிர்ந்தாள். ரோஜா, என்ன ஆச்சு? ஏதாவது கனவா என்று கேட்டான் ராஜா. ஆமா என்று சமாளித்தாள். சரி, நீ தூங்கு என்றான். அவள் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். இவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் என்று மனதில் முடிவு செய்தான். ரோஜா காலை எழும்போது ராஜா படுக்கையில் இருக்கவில்லை. கடிகாரத்தை பார்த்தால் 6 மணிதான் ஆகியிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் எங்கே போயிட்டாரு என்று சிந்தித்தாள். நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் ஒரு கனவு போல் தோன்றியது. ராஜா குளியல் அறையில் இருப்பாரோ என்று சந்தேகித்தாள். ஆனால் அவன் குளியல் அறையில் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. ரோஜா சமையலறைக்கு வரும்போது ரஞ்சிதா டீ போட்டு கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் புது பெண்ணிற்கான எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கவில்லை. குட் மார்னிங்கா என்றாள் ரோஜா. ரோஜாவை கண்டதும் சிரமப்பட்டு சிரித்தபடி குட் மார்னிங் என்றாள் ரஞ்சிதா. ரஞ்சிதா டீ கோப்பைகளில் ஊற்றி வைத்த டீயை எடுத்துக்கொண்டு ரோஜா அனைவருக்கும் டீ கொடுக்க வந்தாள். செய்தித்தாள் வாசித்தபடி ஹாலில் ரஞ்சித்தும் அப்பாவும் அமர்ந்திருந்தனர். அம்மா அவர்களின் அருகில் இருந்தார். மூவருக்கும் டீ கொடுத்தாள் ரோஜா. ரஞ்சித் டீ கோப்பையை கையில் எடுத்தபடி ரோஜாவை கண்ணிமைக்காமல் பார்த்தான். ரோஜா அவன் முகத்தை பாராமல் இருந்தாலும் அவன் தன்னை கண்ணிமைக்காமல் பார்ப்பதை உணர்ந்த ரோஜாவிற்கு அது உறுத்தலாக இருந்தது. ரோஜா சட்டென்று சமையல் அறைக்கு வந்தாள். ரஞ்சிதாவின் கண்கள் நிறைந்திருப்பதை ரோஜா கவனித்தாள். ரோஜா தன் மனதில் ஏதோ கணக்குகள் கூட்டி பார்த்தாள். கணக்கு சரியாகத்தான் இருந்தது. ராஜா எங்கே என்று யாரிடமும் கேட்க தோன்றவில்லை ரோஜாவிற்கு. சிறிது நேரத்தில் ரஞ்சித்தும் ராஜாவின் அப்பாவும் வேலைக்கு புறப்பட்டனர். அவர்கள் இருவரும் பேங்கில் மேனேஜராக பணிபுரிகிறார்கள். மாலை ஆனபோது தன் தங்கையின் வீட்டில் ஒரு விருந்து இருப்பதாக ராஜாவின் அம்மா கூற அனைவரும் ரோஜாவையும் அழைத்து கொண்டு புறப்பட்டனர். அத்தை, அவர் வரலையே, அவர்கிட்ட சொல்லவும் இல்லை என்றாள் ரோஜா. இல்லம்மா, ராஜாவுக்கு தெரியும், அவன் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுவான் என்று ராஜாவின் அம்மா கூறினார். விருந்து நடைபெறும் வீடு ரஞ்சிதாவின் அத்தை வீடு என்பதால் அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்ட வீடு, உறவினர்கள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி ஊஞ்சலாடியது. ஆனால் ரோஜாவிற்கு எல்லாம் புதுமுகம். அவள் ஒரு மூலையில் தனியாக சென்று நின்று கொண்டாள்.
ராஜாவின் சித்தியின் 25ஆம் ஆண்டு திருமண நாள். உறவினர்கள், நண்பர்கள் என்று பெரிய கூட்டமே அங்கிருந்தது. ரோஜா மெல்ல அங்கிருந்த பூந்தோட்டத்தை சுற்றி வந்தாள். அப்போது வான்மதி என்று தன் பின்னால் இருந்து குரல் கேட்க ரோஜா அதிர்ந்து ஒரு நிமிடம் சிலையென நின்றாள். பின் சுதாரித்து கொண்டு மெல்ல திரும்பி பார்த்தாள். அவளை கண்டதும் வான்மதி என்று அழைத்த பெண், "ஓ சாரி மேடம், உங்களை பின்னாடி பார்த்தப்பும் என்னோட ஃப்ரெண்டு வான்மதி மாதிரியே இருந்தது, அதனால தான் நான் வான்மதின்னு கூப்பிட்டேன்" என்றாள் அந்த பெண். ஆம், அது தன்னுடன் படித்த பிரியாதான். அவளுக்கு தன்னை அடையாளம் காண இயலவில்லை. ரோஜா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். "இட்ஸ் ஓகே" என்றாள் ரோஜா. "அட, உங்க குரல் கூட வான்மதியோட குரல் மாதிரி இருக்கு. உங்க பேர் என்ன?" என்று பிரியா கேட்க, ரோஜா, "இங்க தனியா என்ன பண்ற? ராஜா உன்னை தேடுறாரு" என்று கூறியபடி ரஞ்சிதா அங்கு வர, ரோஜா மெல்லிய ஒரு புன்னகையை பிரியாவை நோக்கி வீசிவிட்டு சட்டென்று ரஞ்சிதாவுடன் சென்றாள். இவை அனைத்தையும் ராஜா சற்று அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. ரோஜாவோட ஸ்கூல் பேரு வான்மதி தானே, ஆனா அந்த பொண்ணையே ரோஜாவை பார்த்து வேற யாரோன்னு நினைக்கணும். ரோஜாவும் அதை மறைப்பதேன்? அவன் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தது. விருந்து முடிந்து உறவினர்களும் நண்பர்களும் பிரிந்தனர். ராஜா ரோஜாவுடன் பேசிய அந்த பெண்ணை தேடினான். ஆனால் அந்த பெண் அவன் கண்களில் சிக்கவில்லை. ரோஜாவிடம் எதுவும் கேட்க அவன் விரும்பவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரும் குழப்பம் அப்படியே இருந்தது. இரவு படுக்கைக்கு வந்த ரோஜா இன்று காலை 6 மணிக்கு தான் எழுமுன் ராஜா சென்று விட்டதால் 5:30 அலாரம் வைத்துவிட்டு உறங்கினாள். 5:30 அலாரம் அடிக்க அவள் சட்டென்று கண் விழித்தாள். ராஜா படுக்கையில் இருக்கவில்லை. அவன் குளியல் அறையில் இருப்பது அவளுக்கு புரிந்தது. அவள் சட்டென்று எழுந்து சமையலறைக்கு வந்து டீ வைத்து டீயை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். அறையில் அவள் கண்ட காட்சி அவளை அப்படியே தூக்கி வாரி போட்டது. ராஜா காவலர் சீருடையில் கண்ணாடி முன் நின்றிருந்தான். ரோஜா அறைக்குள் டீயுடன் வருவதும் தன்னை கண்டு அதிர்ந்து நிற்பதை கவனித்தான். அவன் அவள் அருகில் வந்தான். அவன் மார்பில் குத்தப்பட்டிருந்த "ஏ ராஜா IPS" என்ற பெயரை கண்டாள் ரோஜா. டீ கோப்பையை நீட்ட மறந்து நின்ற அவள் கையில் இருந்த டீ கோப்பையை அவனாக வாங்கினான். "குட் மார்னிங் ரோஜா" என்று அவன் கூற சட்டென்று தன்னிலைக்கு வந்தாள் ரோஜா. "குட் மார்னிங். நீங்க IPS-ஆ?" என்று கேட்டாள். "ஆமா, உனக்கு தெரியாதுல்ல, உன்கிட்ட சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்கல. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தரல, அதுதான் உண்மை" என்றான் ராஜா. ரோஜா எதுவும் கூறவில்லை. ராஜா டீயை குடித்துவிட்டு கோப்பையை அவளிடம் கொடுத்தான். "டீ போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் வர ரொம்ப லேட் ஆகும், நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம்" என்று கூறிவிட்டு தன் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ரோஜா அப்படியே சென்று படுக்கையில் அமர்ந்தாள். ராஜா கிட்ட நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிடலாமா? அவர் ஒரு IPS ஆஃபீஸர் வேற, கண்டிப்பா எனக்கு உதவுவாரு என்று அவள் மனதில் எண்ணிய போதே அவள் கண்முன் ஏதேதோ காட்சிகள் வந்து அவளை பயமுறுத்தியது. ராஜாவிடம் இப்போது எதுவும் கூற வேண்டாம் என்று அவள் உள் மனது அவளை எச்சரித்தது. அறையில் தனியாக இருக்க அவள் பயந்தாள். சட்டென்று அவள் மாடி இறங்கி கீழே சமையலறைக்கு வந்தாள். சமையல் வேலைகளில் ராஜாவின் அம்மாவிற்கு உதவியாக இருக்க ஒரு பணிப்பெண் வந்து, "ரோஜா அம்மா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு" என்று கூறினார். "எனக்கா?" என்று ஆச்சரியமாக கேட்டாள். "ஆமாம்மா" என்றார் பணிப்பெண். ரோஜாவிற்கு மட்டுமல்ல, வீட்டார் அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரோஜா, ரஞ்சிதா, ராஜாவின் அம்மா மூவரும் வாசலுக்கு வந்தனர். ஒரு பையன் கையில் அழகான ஒரு பெட்டியுடன் நின்றிருந்தான். "ரோஜா மேடம்?" என்று கேட்டபடி மூவரையும் கேள்வியோடு பார்த்தான். "நான் தான்" என்றாள் ரோஜா. "மேடம், இதில் ஒரு சைன் பண்ணுங்க" என்ற ஒரு பேப்பரை காட்ட ரோஜா அந்த காகிதத்தில் கையெழுத்திட்டாள். அவன் தன் கையில் இருந்த பெட்டியை ரோஜாவிடம் கொடுத்தான். அந்த பையன் சென்ற பின் ரோஜா அந்த பெட்டியை பிரித்தாள். அவள் கண்கள் மகிழ்ச்சியிலும் வியப்பிலும் அகல விரிந்தது. அதில் அவளது 2 கிளிகள் கூட்டினுள் இருந்தது.
அவளை கண்டதும் ரோஜா நலமா, ரோஜா நலமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தன. பஞ்சவர்ணம், பரஞ்சோதி, நீங்க 2 பேரும் எப்படி இங்க என்று அவள் மகிழ்ச்சியோடு கேட்டாள். அப்போது அவள் கையில் இருந்த செல் அடித்தது. ராம் தான் அழைக்கிறான். செல்லை எடுத்து, ஹலோ ராம், சொல்லுடா, எப்படி இருக்க என்று கேட்டாள். நல்லா இருக்கேன் அக்கா. பஞ்சவர்ணமும் பரஞ்சோதியும் பத்திரமா வந்து சேர்ந்தாங்களா என்று கேட்டான். ஆமாடா, நீயா இதை அனுப்பி வச்ச என்று கேட்டாள். இல்லக்கா, ராஜா அண்ணன் தான் 2 கிளியை அனுப்பி வை, அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன்னு சொன்னார். 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ராஜா அண்ணன் சொன்னதா சொல்லி கிளியை வாங்கிட்டு போனாங்க. என்னோட ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு போனாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இப்போந்தான் ஃபோன் வந்தது, கிளி உங்ககிட்ட வந்துடுச்சுன்னு. அதனால தான் ஃபோன் பண்ணேன் என்றான் ராம். ரொம்ப நன்றிடா ராம் என்றாள். அதை ராஜா அண்ணனுக்கு சொல்லுங்க அக்கா என்றான் ராம். பின் இருவரும் அப்பா, அம்மா, நண்பர்கள், உறவினர்கள் பற்றியெல்லாம் பேசிவிட்டு ஃபோனை துண்டித்தனர். ரோஜா சமையல் வேலைகள் முடிந்ததும் 2 கிளிகளையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். அவற்றுடன் வெகுநேரம் பேசியபடி நேரத்தை போக்கினாள். அவள் மனது இப்போது லேசானது. ஏதோ ஒரு ஆனந்தம் மனதில் உண்டானது. ராஜாவின் மீது அவளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானது. அவள் கிளியுடன் கொஞ்சி பேசி கொண்டிருக்க அரைவாசலில் யாரோ நிற்பது போல் தோன்ற அவள் வாசலை பார்த்தாள். ராஜா தன்னை ரசித்தபடி வாசலில் சாய்ந்து நிற்பதை கண்டபோது அவள் முகத்தில் வெட்கம் விருந்து வந்தது. என்ன ரோஜா, நீ இப்போ ஹாப்பியா என்று கேட்டான். உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள். அப்போ சரி, நீ உடனே புறப்படு, நம்ம வெளியே போயிட்டு வரலாம் என்றான். வெளியேயா? எங்க என்று கேட்டாள் ரோஜா. ஒரு சினிமா, அப்புறம் பீச், வெளியே சாப்பாடு, அதுக்கப்புறம் வீடு என்றான். வெளியே செல்ல அவளுக்கு பிடிக்கவில்லை தான். ஆனால் அவன் முகத்தில் இப்போது தெரியும் அந்த மகிழ்ச்சி மாயக்கூடாது என்று அவள் விரும்பினாள். தன்னால் அவனுக்கு வேறெந்த மகிழ்ச்சியும் கிடைக்கப் போவதில்லை என்று எண்ணியவள் சரி 5 நிமிஷம் என்று கூறிவிட்டு குளியலறைக்கு சென்றாள். இருவரும் முதலில் தியேட்டருக்கு சென்றனர். சினிமா துவங்கி முடியும் வரை ரோஜாவின் கையை ராஜா இறுக்கமாக பற்றியிருந்தான். அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. அதன்பின் பெரிய ஒரு துணிக்கடையில் அவளை அழைத்து சென்றான். ரோஜா, உனக்கு பிடிச்ச சாரியை பார்த்து எடு என்றான். சரி என்று தலை அசைத்தபடி கூறினாள். அப்போது ராஜாவிற்கு ஒரு ஃபோன் வர, ரோஜா, இது ரொம்ப முக்கியமான கால். நான் ஒருவேளை வெளியே போக வேண்டியதா இருக்கும், சீக்கிரம் வந்துடுவேன், நீ இங்கேயே இரு என்று கூறிவிட்டு ஃபோனை எடுத்து ஹலோ என்று கூறியபடி வேகமாக நடந்து சென்றான். ரோஜா அவளுக்கு பிடித்த ஒரு சேலையை எடுத்துக்கொண்டாள். ராஜா சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்தான். அப்போது ரோஜா ஒரு வெளிநாட்டு தம்பதிகளிடம் மிகவும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டு சேலை எடுக்க அவர்களுக்கு உதவியபடி இருப்பதை ராஜா வியப்போடு பார்த்தான். கிராமத்தில் படித்த ஒரு பெண் இவ்வளவு அழகாக, அதுவும் அந்த வெளிநாட்டினரின் அதே ஆங்கிலத்தில் பேசுவது நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ராஜா சிறிது நேரம் அங்கேயே நின்றான். 2 நிமிடத்தில் அந்த தம்பதியினர் ஒரு சேலையை ரோஜாவின் உதவியுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினர். அதன் பின் எதுவும் தெரியாதது போல் ராஜா ரோஜாவின் அருகில் வந்தான். ரோஜா, போலாமா என்று கேட்டான். அவள் சற்று அதிர்ந்துதான் போனாள். நீங்க எப்போ வந்தீங்க என்று கேட்டாள். இதோ இப்பந்தான் என்றான். சரி, போலாம் என்று அவள் நிம்மதியுடன் கூறினாள். சேலைக்கான காசை கட்டிவிட்டு புறப்பட்டனர். சிறிது நேரம் பீச்சில் செலவழித்தனர். அதன் பின் ஒரு ஹோட்டலில் இரவு உணவை முடித்து கொண்டு புறப்பட்டனர். ரோஜா ராஜாவிடம் சிறிது நெருக்கம் காட்டினாள். 1 வாரத்திற்கு பின் இரவு படுக்கை அறையில் ரோஜாவின் வரவை காத்திருந்தான் ராஜா. ரோஜா அறைக்குள் பாலுடன் வந்தாள். பாலை ராஜாவிடம் நீட்டினாள். அவன் அதை வாங்கி அருகிலிருந்த மேஜை மீது வைத்தான். உட்காரு ரோஜா என்று அவள் கையை பற்றி படுக்கையில் அமர்த்தினான். அவன் அருகாமையை அவள் விரும்பினாலும் அவள் எப்போதும் விலகி இருக்கவே முயற்சிப்பாள். அது ராஜாவும் நன்கு அறிவான். இப்போதும் அவனுடன் நெருக்கமாக அமராமல் விலகி இருந்தாள். ரோஜா, நீ 10th எழுதுறியா? 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கு, நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் என்றான். அவள் கண்களில் ஏனோ பயம். இல்லை, நான் எக்ஸாம் எழுதலை, எனக்கு படிப்பெல்லாம் வராது, நான் உங்களுக்கு ஏற்ற ஜோடி கிடையாது, அதனால தான் என்னை கிராமத்தில் கொண்டு போய் விட சொன்னேன் என்று படபடவென்று பேசினாள். ராஜாவிற்கு ஏனோ சட்டென்று கோபம் வந்தது. ரோஜா, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன்னோட பிரச்சனை என்னன்னு நீயா சொல்லுவேன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன்.
ஆனால் நீ எதையும் சொல்ல தயாரா இல்லை. இதுக்கு மேலேயும் பேசாமல் இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. எல்லா நாளும் ராத்திரி பயங்கரமாக அலற, எதையோ மறைக்கிற, எதையோ பயப்படுற, ஆனால் எதையும் சொல்லவும் நீ தயாரா இல்லை. இப்படியே போனால் நான் உன்னை எழுந்துடுவேணும்னு பயமாக இருக்கு. நாளைக்கு நாம் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் என்று உறுதியாக கூறினான் ராஜா. நான் வரல, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்று ரோஜா கூறினாள். இதுவும் உன்னோட வீடு தான் ரோஜா, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், யார்கிட்டையும் எதுவும் சொல்லவும் மாட்டேன். நீ எனக்கு வேணும், முழுசா என்னோட மனைவியா வேணும். அது என்னால் முடியும்னு தோணலை. நீங்கள் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று 2 கைகளையும் சேர்த்து கூப்பினாள் ரோஜா. ராஜாவால் கோபத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. அவன் சட்டென்று அறையை விட்டு வெளியேறினான். அவன் தன் காரை எடுத்துக்கொண்டு எங்கோ சென்றான். இரவு முழுவதும் அவன் வீட்டிற்கு வரவில்லை. ரோஜா இரவு உறங்கவும் இல்லை. காலை 5 மணி ஆன போதுதான் ராஜா வந்தான். வந்தவுடன் குளித்து உடை மாற்றி ரோஜாவை திரும்பி கூட பார்க்காமல் கிளம்பி சென்றான். அவள் கொடுத்த டீயையும் வாங்க மறுத்தான். ரோஜா மிகவும் வருத்தத்துடன் படுக்கையில் அப்படியே படுத்தாள். இரவு கண் விழித்ததால் உறக்கம் அவள் கண்களை இறுக புணர்ந்தது. அவள் எழும்போது 9 மணி ஆகியிருந்தது. சமையலறையில் எல்லா வேலைகளும் முடிந்திருந்தது. ராஜாவின் அம்மா தன் தங்கையை பார்க்க சென்றார். ரஞ்சிதாவும் தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். இருவரும் மாலை வருவதாக கூறி சென்றனர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.